வணக்கம் நண்பர்களே. மாயா சின்ன சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா, நம்ம புவனேஸ்வரி சீனுக்க உடம்புல அந்த டிவைஸை பொருத்தி வச்சு நம்ம சீனுக்கும் மாயாவுக்கும் இடையில என்னென்ன விஷயம் பேசுறாங்களோ அதெல்லாம் ஒட்டு கேட்டு இவங்க சொதப்பி விட்டுட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கு மாயா ஆப்பு வச்சுட்டாங்க. மாயா கண்டுபிடிச்சிட்டாங்க, சீனு உடம்புல ஒரு டிவைஸ் இருக்கு, இது நிச்சயமா புவனியாவோட வேலை தான், அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து ஆகணும் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணி அந்த டிவைஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதை முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி நம்ம மாயா ஒரு யுத்தியை கையாண்டு அந்த டிவைஸில் பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு இருக்க புவனேஸ்வரிக்கு ஒரு ஆப்பு வச்சு விடுறாங்க. ஒரு கட்டத்தில் புவனா என்ன பேசுகிறாங்க மாயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நேரம் ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, அவர் எப்போவுமே வெள்ளை வேட்டியும் ஜிப்பாவும் போட்டுட்டு இருக்க நபர் அப்படின்னு அந்த இடத்துல இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இருக்காரு அப்படின்னு நம்ம மாயா பேசுகிறாங்க. எல்லாமே அந்த பசுபரியை வச்சு தான் பேசுகிறாங்க. என் அண்ணனுக்கு ஏதோ ஆயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல புவனா அழுது தலைதறிக்க போய் பெணவரையில் போய் பார்க்குறாங்க, எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் அதிரடியாக கண்ணீர் விட்டு அழுறாங்க புவனா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி அந்த ஜீவா அப்படின்னு பொய் சொல்லி நடித்து ஃபாதரை தலையில் அடித்து தள்ளுன்னு அந்த வாசுவம் சேர்ந்து அந்த ஃபாதரை போய் பார்க்க போகிறாங்க. ஃபாதரை பார்த்ததோட புவனேஸ்வரி ஒழுங்கு அந்த ஜீவா யார் அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளோ அடி தேவையில்லை, இப்போ உயிரே போகிற அளவுக்கு ஆகியிருக்கு, உங்களுக்கு இது வேணும்தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம ஃபாதரின் ஃபோனை ஆட்டையை போட்டுட்டு வராங்க. எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும், அந்த ஃபோனில் ஜீவாவின் நம்பர் இருக்கும், கண்டிப்பாக ஜீவா யார் அப்படின்னு உள்ள ரகசியத்தை அறியணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க புவனேஸ்வரி. அதை விட நம்ம மாயாவுக்கு நம்ம கதிர் தான் ஜீவா அப்படின்னு உண்மை தெரிஞ்சு எப்படியாவது கதிரை பெரியப்பா கிட்ட கொண்டு நிப்பாட்டணும், நம்ம வீட்டு வாரிசு அப்படின்னு எல்லாம் சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம கதிர் இந்த விஷயத்த வெளியே சொல்லிடாத, நான் உழைச்சி என் மனைவி தனாவை நல்லபடியாக வாழ வச்சு நான் அது பிறகு நான் மாமா கிட்ட நீங்கள் தேடிட்டு இருக்கிற அந்த சிவரஞ்சினி பையன் நான் தான் அப்படின்னு சொல்லதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது மாயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே தான் நம்ம மாயா, சரி உனக்கு விருப்பப்படி நான் இப்போ போட்டு உடைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல மறைச்சிறாங்க மாயா. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சீனு கிட்ட தான் பேசக்கூடிய ரகசியம் எல்லாம் லீக் ஆகி அந்த புவனேஸ்வரிக்கு சாதகமாட்டே எல்லாமே அமையுதுன்னா ஏதோ காரணம் இருக்குது, சீனு கிட்ட ஏதோ டிவைஸ் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சீனுக்கு உடம்புல ஒரு மிஷினை வச்சு பார்க்குறாங்க நம்ம மாயா. நிச்சயமாக இவனுக்கு உடம்புல அந்த டிவைஸை பொறுத்திருக்கா, இது எல்லாமே புவனேஸ்வரியோட திட்டம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயா கண்டுபிடிக்கிறாங்க. இதை எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம சீனுக்கும் புரிய வச்சுட்டாங்க. உனக்கு தெரியாமல் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டிவைஸை பொருத்தி இருக்கா அந்த புவனேஸ்வரி உன் உடம்புல இருக்குது, அதனால தான் நான் உன்கிட்ட பேசக்கூடிய நம்ம குடும்ப ரகசியம் எல்லாமே புவனேஸ்வரிக்கு தெரிய வருது, இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போவே ஆப்ரேஷன் பண்ணி அந்த டிவைஸை எடுத்துருவோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம மாயா சீனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த டிவைஸை எடுக்கிறாங்க. ஆனால் முள்ளால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு லாஜிக்கை பயன்படுத்துகிறாங்க நம்ம மாயா புவனேஸ்வரிக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த டிவைஸ் கிட்ட வச்சு பேசுகிறாங்க. இப்போ வெள்ளை கலர் சட்டையும் வெள்ளை கலர் சிப்பாயும் போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ஆக்சிடென்டாகவே அந்த சைடு கிடக்காரு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக நம்ம மாயா பேசிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. கேட்ட உடனே பதறி போகிறாங்க. அது நம்ம அண்ணன் பசுபதி, நம்ம அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, இவன் மாயா சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம அண்ணனுக்கு தான் இந்த இடத்துல ஆக்சிடென்டாகவே இருக்கான், அவனை பார்க்க போகணும் அப்படின்னு தன்னோட அண்ணனுக்கு ஒன்றுனா துடிச்சு புவனேஸ்வரி அந்த இடத்துல பாஞ்சு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவர் இறந்துட்டாருமா இந்த ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு உள்ள தகவல் புவனேஸ்வரிக்கு கிடைக்கிது. உடனே எங்கள் அண்ணனுக்கு உடம்ப நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு பிணவரையில் கூட போய் நம்ம புவனேஸ்வரி அவங்க அண்ணனுக்காக காவலிருந்து பார்க்குறாங்க. அது அண்ணன் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல துடிக்கிறாங்க, கதறாங்க. இதை மாயா தானா இந்த விஷயத்தெல்லாம் செய்துக்கிட்டு எங்களை எவ்வளோ தூரம் சீனு உடம்புல இந்த டிவைஸை வச்சுக்கிட்டு ஆட்டுன்னு ஆட்டுனா
இப்போ உங்களுக்கே நான் ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செமையாக வந்து ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மாயா. நான் இவளை விட போகிறதில்ல, புவனேஸ்வரிக்கு ஒவ்வொரு நாளும் மரணடி கொடுக்கணும், அவள் கதறணும், அதுக்கு இந்த டிவைஸே காரணமாக அமையணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா ஒரு யுத்தியை கையாளுறாங்க. அதுபடி நம்ம புவனேஸ்வரியை வந்து தலை சுத்த வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் புவனேஸ்வரி மெண்டல் மாதிரி அந்த டிவைஸே வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வந்து விட்டு கேட்கதே வந்து குறியாக இருக்கிறாங்க. கடைசியில் பித்து பிடிச்சி இருக்கிறாங்க, ஆறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க, நம்ம குடும்ப ரகசியத்தை எல்லாம் வந்து அறியறதுக்கு புவனா எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராகிருந்தா அவளுக்கெல்லாம் இப்படி தான் வந்து பாடத்தை புகட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா இந்த குடும்ப வாரிசு யார் அப்படின்னு வந்து நம்ம ரகுராமும் ஜானகியும் வந்து அந்த வாரிசை தேடி நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு இருக்க ஒரு சேரு கண்டிப்பாக அந்த நபருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்குறாங்க. இவங்க எப்படி குடும்ப வாரிசு கூட்டிகிட்டு வருவாங்க, ஒரு பங்கு சேரை கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்ப்போம், தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னு வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து துடிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. வணக்கம்.